ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மேக் இந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மைக் செய்கிறது அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டெலீட் பண்ணேன். சரி வாங்க இந்த மாதிரி மைக் எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள பல ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஹெட்ஃபோனை நான் ஒரு பழைய ஹெட்ஃபோன் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்காது. அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பழசு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் பாதி அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பென் கேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் காலரில் மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பழைய பென் கேப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஹெட்ஃபோனுக்கு இந்த சென்டராக பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லைனா கத்தியோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஓப்பன் பண்ணுங்கள். கையை கிழிச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லேசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயர்ஸாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. சின்ன சின்ன வயர்ஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப சேஃபாக எடுங்க. அந்த வயர் பார்த்தீங்கன்னா கட்டாகாமல் பார்த்தீங்கன்னா எடுங்க. கட்டாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு மைக் ஒர்க் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவுண்டாக, இதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் காதில் மாட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இது நம்மளுக்கு தேவை கிடையாது, ஒர்க் ஆகல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இது தேவை கிடையாது, நம்ம இது ஓரமாக வச்சுருவோம். இந்த எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பென் மூடி எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு கத்தியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி கட் பண்ணிங்க உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிரும். கத்தியை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிராஸாக கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கிராஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஹெட்ஃபோன்ஸை, இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக கட் பண்ண இடத்துல அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வயரை உள்ளே விட்டுட்டேன். இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு கம்மோ இல்லை டபுள் சைட் டேப்பு யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நான் டபுள் சைட் டேப்பு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். நீங்கள் எந்த கம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டபுள் சைட் டேப் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. அப்புறம் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேப் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சென்டராக பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா மைக்கு, அது போகிற அளவுக்கு ஹோல் போட்டு வச்சுருங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
இப்போ பார்க்குறீங்க இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.